Praise the Lord. இந்த வாரம் இன்னைக்கு நம்ம வந்து மேத்யூ சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மிகவும் ஈஸியாக, சிம்பிளாக, ப்ராக்டிக்கலாக நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு ஆவியினால் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறக்கிற கிருபைக்காக நன்றி. எங்களோடு இருந்து காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஸோ மேத்யூ சாப்டர் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சாப்டரில் இருக்கிற கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னா, ஜீசஸ், சன் ஆஃப் காட், ஜான் த பேப்டிஸ்ட். இதில் வந்து அவர் வந்து சிறையடிக்கப்படுவார். அப்புறமா சேட்டன் த டெம்ப்டர், சாத்தானானவர் டெம்ப்ட் பண்ணுற ஒருவன். பீட்டர், ஆண்ட்ரியூ, ஜேம்ஸ் அண்ட் ஜான். பேதுரு, ஆண்ட்ரியூ, யாக்கோபு அண்ட் யோவான். இவங்க நாலு பேருமே ஃபிஷர்மென், மீன் பிடிக்கிறவங்க. கேலிலி பிளேஸில் ஜீசஸ்க்கு டிசைப்பிளாக தேர்ந்தெடுக்கப்படுற 4 பேர் இவங்க. இப்போ இவங்க வந்து கேரக்டர்ஸ். இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்ட்டுனா, இயேசு வந்து ஒரு வனாந்தரத்தில், ஜுடாயா கிட்ட இருக்கிற ஒரு வனாந்தரத்தில் தான் இது சாத்தானானவன் இயேசுவை சோதிக்கிறது. அப்புறமா இயேசு வந்து அங்கத்துலேருந்து கேப்பர்நௌம், அவரோட மினிஸ்ட்ரி வந்து கலிலியில் இருக்கிற கேப்பர்நௌம்ங்கிற அந்த கேலிலி வந்து ஒரு ரீஜன், அதுக்குள்ளே இருக்கிற கேப்பர்நௌம்ங்கிற பிளேஸில் போய் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரைஸ் காட். நம்ம வந்து இப்போ மேத்யூ சாப்டர் 4 verses 1 பார்க்கலாம். ஸோ மேத்யூ 4:1 என்ன இருக்குன்னா, தென் ஜீசஸ் வாஸ் லெட் பை த ஸ்பிரிட் இன் த வில்டர்னஸ் டு பி டெம்ப்டட் பை த டெவில். அப்போது இயேசு வந்து ஆவியினால் அந்த வனாந்தரத்துக்கு லீட் பண்ணப்படுறாரு. சாத்தானாங்க வந்து அவரை டெம்ப்ட் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, இந்த வசனத்துக்கும் ஆதாமுடைய பாவத்திற்கும் அதுக்கப்புறம் ஆதியாகமத்தில் என்ன கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, now the serpent was more cunning than any beast of the field which the Lord God had made, and he said to the woman, has God indeed said, you shall not eat of every tree of the garden. அப்போ என்ன அப்படின்ட்டுனா, இந்த சாத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை இருக்குதுங்க, ஹேஸ் காட் இன்டீட் செட், தேவன் தானா இது சொன்னார் அப்படின்ட்டு சாத்தான் கேட்குது. இதில் என்ன கிரியேட் பண்ணுறதுன்னா, நமக்குள்ள, அதாவது ஈவுக்குள்ளே ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. தேவன் தான் சொன்னாரா, இல்லை நீயா தெரிஞ்சுக்கினியா, நீயா புரிஞ்சுக்கினியா, தப்பாக புரிஞ்சுக்கினியா, தேவன் சொன்னாரா? அப்போ உடனே ஏவாளுக்கு என்ன ஆகும்னா, தேவன் தான் சொன்னாரா இல்லை நானா புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டவுட் க்ரியேட் பண்ணுறதா, அதோட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா அதோட வேலை ஃபஸ்ட். அப்போது கன்னிங்காக என்ன பண்ணுதீங்க, ஏவாள்கிட்ட போயிட்டு இது தேவன் தான் சொன்னாரா அப்படின்னு, ஹேஸ் காட் இன்டீட் செட், தேவன் தான் சொன்னாரா? அதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2லேருந்து 5 வசனத்தை நம்ம படிக்கலாம். And the woman said to the serpent, we may eat the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is in the midst of the garden, God has said, you shall not eat it, nor shall you touch it, lest you die. ஏவல் வந்து ஈவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது என்னென்னா, ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுலேருந்து நீ சாப்பிட்லாம், ஆனால் நடுவில் இருக்கிற அந்த மரத்துடைய கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போது சேட்டன் 4வது வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, then the serpent said to the woman, you will surely not die, நீ சாக மாட்ட, for God knows that in the day you eat of it your eyes will be opened and you will be like God, knowing good and evil. நீ சாகவே சாக மாட்ட, நீ அந்த எந்த நாளில் இந்த ஃப்ரூட்டை நீ சாப்பிட்றியோ உன் கண்கள் திறக்கப்படும், அப்போ நீ கடவுளை போல நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து ஈவ் கிட்ட சொல்லும். அப்போ இப்போ என்ன நடக்குதுனாக்கா, ஈவ் வந்து இப்போ பார்க்குது. இப்போ இதுதான் முக்கியமான நம்ம வந்து செஷனை பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது வசனம், இதில் தான் நம்ம ரொம்ப முக்கியமான காரியத்தை பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்லுது இல்லைன்னா, when the woman saw that the tree was good for food, இப்போ வந்து சாத்தான் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பழத்தை பார்க்க வைக்குது. அதாவது அவங்க அது வரைக்கும் அதை கண்டுக்காத இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அதெல்லாம் சாக மாட்டேன்
கண்டிப்பாக சொன்னாரா, இந்த மாதிரிலாம் பேசி இப்போ இந்த உமனோட எப்படி இருக்குதுன்னா இப்போ கண் பார்வை அப்படியே டைவர்ட் ஆகுது. அந்த ஃப்ரூட் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட சொல்லி இப்போ கேட்குது. இப்போ இந்த உமன் கூட பார்க்குது அந்த பழத்தை. ஸோ when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and the tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவன் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த உமன் அந்த உமன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரூட்டை பார்க்குறாங்க. saw the fruit. அது பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இட் வாஸ் குட் ஃபார் ஃபுட், சாப்பிட்றதுக்கு. அதாவது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த உமன் அதை பார்க்குறாங்க. ஸோ சீயிங், கண்ணில் பார்க்கும்போது குட் ஃபார் ஃபுட், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. முதலாவது என்னன்னா லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை. சாப்பிட்ட அந்த உடம்புக்கு சாப்பிட்டா டேஸ்டாக அது ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை. முதலாவது லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். அப்போ பாவத்தில் இப்போ வராங்க. இப்போ ஆடம் வந்து பாவத்திற்குள்ள, ஆடம் அண்ட் ஈவ் பாவத்துக்குள்ள, தேவனுக்கு விரோதமாய் நடந்து பாவத்துக்குள்ள வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை. அதே 6வது வசனம் செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட் வாஸ் பிளசன்ட் டு த ஐஸ், பார்வைக்கு இன்பமுமா இருந்ததா, பார்வைக்கு இன்பம். அப்போ என்ன, லஸ்ட் ஆஃப் த ஐஸ், கண்களின் இச்சை, கண்களின் இச்சை. 2வது காரியத்தை பார்க்குறோம். 3வது காரியம் என்ன பார்க்குறோம்னா, அந்த ட்ரீ, அதே வசனத்தை நம்ம 3ஆ பிரேக் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறோம். 3வது அதிகாரம் 6வது வசனம் ஆதியாகமம்ல. அப்போ 3வது பாயிண்ட் என்ன, அண்ட் த ட்ரீ டிசைரபிள் டு மேக் ஒன் வைஸ், அதாவது நம்ம புத்தி தெளிவாகிறதுக்கான அந்த பலமாக அவங்க காணப்பட்டாங்க. அதாவது புத்திக்கு தெளிவாக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக. ப்ரைட் ஆஃப் லைஃப், ஜீவனத்தின் பெருமை. 3வது அந்த டிசையர் டு பிகம் வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது புத்தி தெளிவாக்குறதுக்கான ஒரு டிசையர் நம்ம இதயத்தில். இன்னும் நம்ம வளரணும், இன்னும் ஞானம் ஆகணும், இன்னும் டெக்னாலஜி இப்போ அப்படி தானே இருக்குது, இன்னும் ஞானம் நான் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன், நான் எடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் இதை வந்து முன்னேற்றினேன், நான் ஜீவனத்தின் பெருமை, அதாவது ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த 3 விஷயங்கள் தான் ஆதாம் ஏவாள் வந்து கொண்டு வராங்க. பாவ வழி, இது 3 வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வருகிறது. இப்போ இதுக்கும் மேத்யூ 4:4, இப்போ நம்ம மேத்யூ 4 பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா, மத்தேயு 4வது அதிகாரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே ஆதாம் ஏவாள் பாவத்தை உலகத்திற்கு 3 வழியாக கொண்டு வராங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை, அதாவது லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், அப்புறம் லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த 3 காரியம். இப்போது சர்பெண்ட் என்ன பண்ண, சர்பெண்ட் இது வேலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மேத்யூ படிச்சுன்னு போகிறோம், சும்மா அதுக்கு வந்து என்ன அதில் இருக்குது அது இல்லை, அது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த சர்பெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஏவாளை அதை நம்ப வைக்குது. இட் மேக்ஸ் த உமன் டு பிலீவ், அதாவது பொய்ய உண்மையாக அதுங்க முன்னாடி அப்பியர் பண்ண வச்சு அதை நம்ப வைக்குது. அதுக்கு தான் டிசீவிங். அது எப்படின்னா ஏமாத்துற வேலை, வஞ்சிக்கிறது. அப்போது டிசீவ் பண்ணுறதுனால, டிசீவ்னா என்ன அர்த்தம், ஒரு பொய்யை நமக்கு முன்பதாக உண்மையாய் வைப்பது தான் டிசீவிங். அப்போ அப்படி டிசீவ் பண்ணும்போது என்ன, அதாவது டு ப்ரெசென்ட் த லைஸ் ஆஸ் ட்ரூத். அப்போ என்ன நடக்குதுங்க, அவங்க ஏமாந்த மாத்திரத்தில் சாத்தான் என்ன பண்ணுது, வஞ்சித்து அவங்களை ஏமாற்றி, அவங்க ஏமாந்த மாத்திரத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை டிஸ்ட்ராய் பண்ணுது. தேவன் என்ன சொல்கிறாரு, எல்லாமே சாப்பிட உங்களுக்கு தான், ஆனால் இது ஒன்றி எடுக்க, அது யார்கிட்டன்னு வருது வார்த்தை, தேவன் இடத்துன்னு வருது. அப்போ என்ன செய்யுதுன்னா, நம்மளை வஞ்சித்து, நம்மளை ஏமாற்றி, நம்மளுக்கு பொய்யை உண்மையாக கொடுத்து, நம்ம அதில் விழுற மாதிரி பண்ணி, நம்மளை டவுட் பட வச்சு, கன்ஃபியூஸ் பண்ண வச்சு, நம்மளை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் நமக்குள்ளே இருக்கிற அவருடைய வாக்கு தத்தத்தை டிஸ்ட்ராய் பண்ணி நம்மளை ஏமாற்றி நம்மளை பாவத்திற்குள் நடத்துவது தான், கில்ட்டில் நடத்துவது தான் அதோட வேலை. இப்போது இதனால ஈவ் அண்ட் ஆடம் லாஸ்ட் தேர்
அத்தாரிட்டி, அவங்களோட அதிகாரத்தை எழுந்தாச்சு. Praise God, hallelujah. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எப்படி திரும்ப மீட்டு கொடுக்குறாருங்க. ஸோ ஜீசஸ் ரெஸ்டோர்ஸ் த லாஸ்ட் அத்தாரிட்டி. நம்ம அவங்க அதாவது ஆதாம் தொலைத்த அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் மீண்டும் பெற்று கொடுக்குறாரு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி, அதாவது 3 காரியம் பார்த்தோம் இல்லைங்களா? லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். இது 3ஐயும் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்டு கொடுக்குறாரு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். Now when the tempter came to him, he said, if you are the son of God, command that these stones become bread. என்ன இருக்குது? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இயேசுவிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனாயானால் இந்த கல்கள் அப்பமாக மாற்று அப்படின்ற அப்பமாக மாற்று அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்குது. இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், சேம் அங்கே வந்து நம்ம ஆதாம் பார்த்தோம், அந்த ஃப்ரூட் வந்து புசிக்கிறதுக்கு இன்பமாக இருந்தது இல்லையா, அந்த உடம்புக்கு தேவைப்பட்டது. அதே மாதிரி இங்கேயும் அதே பிரெட்டை தான் ஜீசஸ்க்கு சோதிக்குது, இதை பிரெட்டாக மாற்றி சாப்பிடுன்ட்டு. அதுதான் லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை. இங்கே இயேசு எப்படி பதில் அளிக்கிறாருன்னா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனின் வார்த்தையால் பிழைக்கிறாருன்ட்டு. அது வந்து ஆமாவா, பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு ஏவாள் போல இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது வார்த்தை வச்சு இட் இஸ் ரிட்டன், அதாவது என்ன எழுதப்பட்டிருக்குதே, எழுதப்பட்ட வார்த்தையினால் தேவன் திரும்பவும் அந்த சாத்தானை வீழ்த்துறாரு. எப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லி. அப்போ இங்கே வந்து அந்த மாம்சத்தின் இச்சைங்கிற அந்த அதிகாரத்தை, எழுந்து போன அதிகாரத்தை, அந்த பாவத்தை கொண்டு வந்த காரியத்தை ஆண்டவர் இங்கே மீட்கிறார். 2வது பாயிண்ட், Matthew 4:9, and he said to him, all these things I will give you if you will fall down and worship me. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இங்கே நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? லஸ்ட் ஆஃப் த ஐஸ், கண்களில் பார்த்து அங்கே எப்படி எழுந்து போகுது ஏவாள், அத்தை வந்து தேவன் இங்கே மீட்டு கொடுக்குறாரு. கண்களின் இச்சை, அதாவது அதை பார்த்து இந்த உலகத்தை பார்க்கும்போது வா வேணா அழகாக இருக்குது, இதை நம்ம வந்து ஆளலாம் அப்படின்னு. அப்போ தேவன் அதுக்கு பதிலாக என்ன பதில் அளிக்கிறாரு? அதில் Jesus said to him, it is written again, you shall not tempt the Lord your God. என்ன இது எழுதப்பட்டிருக்குதே, தேவனை சோதித்து பாராது என்று. அப்போ தேவன் இங்கே வந்து என்னத்தை மீட்டுறாரு? நம்மளுக்கு கண்களின் இச்சையின் பாவத்தில் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த அதிகாரம், எழுந்து போன அதிகாரத்தை தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுக்குறாரு. 3வதாக நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 4வது அதிகாரம் 5-6வது வசனம். இங்கே என்ன? then devil took him up into the holy city, set him on the pinnacle of the temple and said to him, if you are the son of God, throw yourself down, for it is written, he shall give his angels in charge over you. இங்கே பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனால் அதாவது அந்த மேலேருந்து நீ வந்து கீழே குதிச்சா ஏஞ்சல் கார்டன்ஸ் வந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு. அப்போ என்னன்னா ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு. அப்போது தேவன் ஒரே குமாரன்னு நான் விழுந்தா எனக்கு ஒன்றுமே ஆகாது, இதுதான் ஜீவனத்தின் பெருமை. அவங்க அதை டிசையர், நான் இந்த பழத்தை சாப்பிட்டா நான் விஸ்டம் வந்துடும், நான் வைஸ் ஆகிடுவேன், நல்லது கெட்டது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்களே நினைச்சாங்க. எல்லாமே நான் சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் ஜீவனத்தின் பெருமை. அங்கே கீழே விழுந்தாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து அதை மீட்டு கொடுக்குறாரு நமக்கு. அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி நமக்கு மீட்டு. அதாவது எல்லா 3 பதிலுமே இயேசு கொடுக்கும்போது இட் இஸ் ரிட்டன், எழுதப்பட்டிருக்கே. அப்போ என்ன அர்த்தம்? ஆஃப்டர் டெம்ப்டேஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, அவருடைய டெம்ப்டேஷன், அதாவது வில்டர்னஸில் 40 நாள் அவர் வனாந்தரத்தில் டெம்ப்ட் ஆகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாரு 40 நாள். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் தான் யோவான் ஸ்நானகர் வந்து பிரிசன், அதாவது சிறையடிக்கப்படுறார் ஆஃப்டர் டெம்ப்டேஷன். அப்போ வந்து அவர் யோவான் வந்து சிறையடிக்கப்படும்போது அங்கேருந்து இயேசு என்ன பண்ணுறாரு, அப்படியே மூவ் பண்ணி கேப்பர்நௌம் ரீஜனுக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே அங்கே தான் மினிஸ்ட்ரி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த டெம்ப்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா
சொன்னால், முதலாவது அவர் வந்து ஞானஸ்தானம் பெறுறாரு. ஞானஸ்தானம் பெற்ற உடனே அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச கையோட அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னா அங்கே டெம்டேஷன் நடக்குது. அந்த டெம்டேஷன் அவர் ஓவர் கம் பண்ண மாத்திரத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா அவருக்கு மினிஸ்ட்ரி, அதாவது அவருடைய மினிஸ்ட்ரிக்கு அவர் மூவ் பண்ணுறாரு. இப்போ இதுதான் இந்த 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 3 காரியம் பார்த்தோம். அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தேவன் நமக்கு மீட்டு கொடுத்த அதிகாரம் பார்க்குறோம். அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை மீட்டு கொடுத்துருக்காரு. பிரைஸ் காட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 14-17 வசனத்தில் பார்க்குறோம். இயேசு வந்து மினிஸ்ட்ரி பிகின் பண்ணுறாரு. அங்கே வந்து என்ன சொல்கிறார், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது என்று அவர் பிரசங்கத்தை தொடங்கினார். அவர் தொடங்குறார். அப்போ என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா, அதாவது 3வது வசனம், இதே மேத்யூ 3:2 யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, இதே தான், மனம் திருந்துங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே போன செஷனில் சொன்னேன், இப்போ ஸ்கூல் டைமில் 1 arm டிஸ்டன்ஸில் எல்லாரும் நின்று நம்ம வந்து கியூ நிற்கும், அதாவது நம்ம லைனில் நிற்குவோம். அது என்னன்னா ஒரு தொடர டிஸ்டன்ஸில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இயேசு வந்து கை தொடர டிஸ்டன்ஸில் தான் அப்போ இருந்தார். அதனால தான் யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, கையில் உள்ளது, சமீபமாக இருக்குது, கர்த்தர் ராஜ்யம் கையில் உள்ளது. ஏன்னா தொடுற அளவுக்கு இயேசு, கர்த்தர் ராஜ்யம் யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்கு தொடுற அளவுக்கு இருக்கிறாரு. அதனால மனம் திருந்துங்க. அதே தான் இப்போ இயேசு சொல்றாரு, மனம் திருந்துங்கள், கர்த்தர் ராஜ்யம், நான் தான் அந்த ராஜ்யம், நான் உங்க பக்கத்திலே வந்தாச்சு, மனம் திருந்துங்கள். நமக்கு என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க போன செஷன்ல, கர்த்தர் ராஜ்யங்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான், அது நம்ம கையில் உள்ளது. மனம் திரும்புங்கள், கர்த்தர் ராஜ்யம் நம் கையில் உள்ளது அப்படின்னு நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். அப்போது என்ன, மேத்யூ சாப்டர் 4:18-20 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து அங்கே அப்படி போகும்போது சீ ஆஃப் கலீலியா கடலோரத்தில் 2 பிரதர்ஸை பார்க்குறாரு. அந்த பிரதர்ஸ் வந்து சைமன் கால் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரியூ ஹிஸ் பிரதர். அவங்க வந்து மீன் பிடித்துன்னு இருக்கிறாங்க. அவங்க மீன் பிடிச்சுன்னு இருக்கும்போது இயேசு போன மாத்திரத்தில் அவர் சொல்லுவார், ஃபாலோ மீ, என்ன ஃபாலோ பண்ணுங்க, பின்தொடருங்கன்ட்டு. உடனே இவர் சொன்ன மாத்திரத்தில் இம்மீடியட்லி, இந்த வசனமாக தே இம்மீடியட்லி லெஃப்ட் தேர் நெட்ஸ் அண்ட் ஃபாலோட் ஹிம். உடனே அந்த நெட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்களா. அப்போ இங்கே என்னன்னா கொஸ்டின் என்னன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட மாத்திரத்தில் இவங்களால இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு? நம்ம நினச்சிக்கிறோம், இவங்க பாரு எவ்வளோ சொன்ன உடனே ஃபாலோ பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய பேர் எக்ஸாம்பிள் பாரு, இவங்களாம் சொன்ன உடனே பண்ணாங்க, நம்ம இன்னைக்கு உடனே ஃபாலோ பண்ணுறோமா, சொன்ன உடனே ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிலாம் நிறைய நம்ம கேட்குறோம் கொஸ்டின்ஸுங்க. பாரு, இவங்க இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க, சொன்ன மாத்திரத்தில் விட்டு எல்லாத்தையும் வந்துட்டாங்க, உங்களால் இன்னைக்கு பண்ண முடியுமா, நம்மளால் இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு. அது இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதாவது இந்த சீஷருங்க வந்து யோவான் ஸ்நானகர் இடத்துல ஏற்கனவே சீஷராக இருந்தவங்க. அவங்க சீஷராக இருந்து இயேசுவை பற்றி மெஸ்ஸாயா வருகிறாருன்னு அவர் ஜான் த பேப்டிஸ்ட் ப்ரீச் பண்ணதால அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டதுனால தான் இயேசு வரும்போது அவங்க வந்த உடனே அவர் ஃபாலோ மீன்னு சொன்னால் உடனே விட்டு போக அவங்க மனதாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் அவர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. யார்கிட்டனா போயிட்டு இயேசுவை தெரியாதவங்க வந்து சக்குன்னு நம்ம போயிட்டு இயேசு வந்து உண்மையான தேவன் ஃபாலோ பண்ணுவாங்களா? ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கான வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 35-36 பார்த்தோன்னா, again the next day John stood with 2 of his disciples, and looking at Jesus as he walked, he said, behold the lamb of God. The 2 disciples heard him speak and they followed Jesus. அங்கே என்ன இருக்குது, யோவான் ஸ்நானகர் தன்னோட 2 சீஷரோட பேசி கொண்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் இயேசு வராரு. அவரே behold the lamb of God, தேவனின் ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே அந்த 2 டிசைபிளும் சொல்றதை கேட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணாங்களாம். அந்த 2 டிசைபிள் யாருன்னா, அதே அதிகாரத்தில் 40வது வசனத்தில் பார்த்தோன்னா, one of the 2 who heard was John speaking and followed him was Andrew, Simon Peter's brother. அப்போ இங்கே யாரை போய் கூப்பிட்றாரு, போயிட்டு ஆண்ட்ரியூ சைமன் பீட்டரை கூப்பிடுறாரு. அப்படி கூடும்போது அவங்க உடனே விட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதே பிலிப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிலிப்பை கூப்பிடுறாரு மறுநாள். பிலிப்போ இவங்க இந்த யோவான்ஸ் அதாவது இந்த ஆண்ட்ரியூ அப்புறம் பீட்டர் வந்து பெத்சைடான்னு ஒரு இடத்துல தான் அவங்க வாசம் செய்கிறாங்க. அந்த பெத்சைடாக்கு அர்த்தம் வந்து ஃபிஷர்ஸ் பிளேஸ், அது மீனவர் இடம் அப்படின்ட்டு. அங்கே தான் ஃபிலிப்பும் வாழ்ந்தாராம். அப்போ ஃபிலிப்பும் இவங்க எல்லாம் ஒன்றா இருந்திருக்கலாம், இவங்கெல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான் கூப்பிட்ட உடனே அவங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. பிரைஸ் காட். அப்போ இங்கே வந்து ஸோ ஜீசஸ் வந்து இந்த 4 டிசைபிள்ஸ் இங்கே சூஸ் பண்ணிட்டு யாரெல்லாம்னா, ஆண்ட்ரியூ, பீட்டர்,
ஜேம்ஸ் அண்ட் ஜான் 4 பேரை சூஸ் பண்ணுறாரு. முதல் நாள் சீஷர். அதுக்கப்புறம் இங்கே 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வெண்ட் அபவுட் ஆல் கலிலி டீச்சிங் இன் தேர் synagogues, preaching the gospel of the kingdom and healing all kinds of sickness and all kinds of diseases among people. அதாவது என்ன பண்ணாரா, அவர் அங்கே போய் கலிலி இடத்துல போய் காஸ்பிள் ப்ரீச் பண்ணுறாரா, கர்த்தர் ராஜ்யத்தில் பற்றி ப்ரீச் பண்ணிட்டு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ஸ்வஸ்தமாக்கினார். அங்கே எங்கன்னா வந்து ஹீலிங், அதாவது சில நோய்கள், அதாவது சில வியாதிகளை சுஸ்தமாக்கினார்னு இருக்குதா? இல்லை, சகலதும், எல்லாம், நாட் சம், நாட் ஃபியூ, all kinds of disease and sickness. அப்போ என்ன அர்த்தம்? இயேசுவோட சாயலில் இருக்கிற நாம அவர் மூலியமா நமக்கு கிடைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்ம எந்த நோய்கள், இது பெரிய நோய், இது சின்ன நோய், இதுதான் நம்மளால சரிப்படுத்த முடியும், அது முடியாதுங்கிறது அந்த வாய்ப்பு அந்த மாதிரி இல்லவே இல்லை. பிகாஸ் அங்கே இயேசு சொல்கிற ஹீலிங், முதலாவது நம்ம பார்க்குறோம் சகல வியாதிகள், ரெண்டாவது வந்து சகல நோய்கள், ஹீலிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ அங்கே சம் சிக்னஸ் சம் டிசீஸ் அப்படி ஒன்றுமே. இப்போ இங்கே என்ன ஸ்டெப்ஸ், இந்த மேத்யூ 4 நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ். இயேசு எப்படி வந்து ஊழியத்துக்கு வந்தாருங்கிற ஸ்டெப்ஸ், இதுதான் ஊழியம் செய்கிற நமக்கும் ஒரு ஸ்டெப்ஸ். நமக்கு வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு எக்ஸாமின் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற ஸ்டெப்ஸ். முதலாவது அவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார், அதாவது பரிசுத்த ஆவியனால அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது, ஞானஸ்தானம் பெற்ற மாத்திரத்தில், இதை நம்ம வந்து கூர்மை நம்ம கேட்கலாம். நிறைய பேர் நினைக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்தாலே சில பேருக்கு வந்து ரொம்ப டெம்டேஷனு, அது மேற்கொள்ள முடியறதில்லன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து ஐயோ இந்த பக்கமே வேண்டாம், இந்த பைபிள் எடுத்தாலே நமக்கு கஷ்டம் வந்துடுது, ஞானஸ்தானம் எடுத்தாலே சோதனைன்னு. ஆனால் எதற்காக அப்படி சோதனை, எதற்காக அந்த கஷ்டம்னா, நம்ம சில காரியங்களை இயேசு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, அவர் எப்படி வழிபட்டாருன்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்லேயும் பிளெஸ்டாக இருப்போம். நிறைய நோயை ஓட்டலாம், பேயை ஓட்டலாம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையுமே அது வந்து ஒரு கலைஞத்தில் இருக்குது, ரெபாசிட்ரியில் ஆல்ரெடி நமக்குள்ள ஆவிக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாச்சு. ஆனால் அது ஆவியில் இருக்குது. எப்போ அது வெளிப்பாடும்னு சொன்னால், நம்ம தேவனோட அந்த ஆவியில் கனெக்ட் ஆகும்போது, அவரோட பரிசுத்த ஆவியோடு நம்ம ஆவி கனெக்ட் ஆகும்போது, அப்போ எப்போ நம்ம ஆவி கனெக்ட் ஆகும்னா, நம்ம மாம்சம் மறிக்கும் போது நம்ம ஆவி கனெக்ட் ஆகும். அப்போ எப்படின்னு நம்ம ஸ்டெப்ஸ், முதலாவது இயேசு என்ன பண்ணார், பேப்டிசம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த மாத்திரத்தில் அவருக்கு தெரியும் டெம்டேஷன் வரப்போகுதுன்னு. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு வனாந்தரத்துக்கு போய் தனியாக அவர் வில்டர்னஸில் 40 நாள் ஜபிக்கிறாரு, ஃபாஸ்ட் பண்ணுறாரு. அவர் டே நைட் சாப்பிடாம ஃபாஸ்ட் பண்ணுறான்னு இருக்குது. அப்போது அதாவது ப்ரேயர்னா என்ன, வெறும் உட்காந்து ஆண்டவரே டெம்டேஷனில் வெளியே எடுத்துருங்க ஜெபிக்கிறாரு? இல்லை, அவருக்கு வார்த்தையை தியானிக்கிறார். அவர் வந்து அந்த தோரா, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அவர் வந்து தியானிக்கிறாரு. அது தியானிக்கிறதுனால தான் அவர் டெம்டேஷன் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு சோதனை சாத்தான் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எழுதப்பட்டிருக்குது, இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். ஏன் அப்படி சொல்றாரு, இட் இஸ் ரிட்டன்? ஏன்னா அவர் அந்த 40 நாள் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் படித்ததுனால தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தை அவர் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ வெறும் அவர் வார்த்தையால் பேசாமல், ஓன் வேர்ட்ஸில் பேசாமல், ஸ்கிரிப்சர் என்ன பேசுதோ, வார்த்தை என்ன பேசுதோ அதை வச்சு அவர் ஷூட் பண்ணுறாரு, அந்த டெம்டேஷனில் ஓவர் கம் பண்ணுறாரு. அப்போ முதலாவது ஞானஸ்தானம் எடுத்தோம் நம்ம என்ன செய்யணும்னா, we have to get into prayer and fasting. ஏன்னா கண்டிப்பாக சோதனைக்காரன் சும்மா விட மாட்டான். ஏன்னா நம்ம இயேசுக்கிட்ட க்ளோஸாக போயிடக்கூடாதுன்னு தான் அவனுடைய எண்ணம். அதனால வஞ்சிக்கிற ஆவி, ஏவாள் எப்படி வஞ்சித்தானோ அது மாதிரி வஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கோம்னா, ஆதாம் நேச்சர் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை கொடுத்து நம்ம நீதிமான் ஆக்கி, நம்ம வந்து அவர் ஹோலி, நம்மளையும் அவர் ஹோலி ஆக்கியிருக்காரு. அவர் நீதிமான், நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு. அதனால நம்ம ஆதாம் நேச்சரில் இல்லாமல் அந்த பல்லியவை சாகடிச்சு இயேசுவோட நேச்சரில் வரும்படிக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறப்ப என்னன்னா, நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர்னா ஸ்கிரிப்சர்ஸ் தியானிக்கிறது, வசனத்தை இரவும் பகலும் ஒரு வார்த்தையை தியானிப்பது தான் ப்ரேயர். அப்போ அந்த ஃபாஸ்டிங்கோடு சேர்ந்து மெடிடேஷனில் இருக்கணும் நம்ம. அப்போ தான் அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம்னா, ஞானஸ்தானம் எடுத்திருந்தோன்னு நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு, பரலோகம் போயிடுவோன்னு நம்பி நம்ம பாட்டுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையை பார்த்துன்னு நம்ம ஜேர்னி வேறு மாதிரி அப்படி போயினே இருப்போம். நம்ம வேலை ஆச்சு, வீடாச்சு, ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நேரம் கொடுக்காம ஆகிடுவோம். அதனால அந்த கேப் கொடுக்குறதுனால 1 பேதுரு 5:8 என்ன இருக்குதுன்னா,
சாத்தான் ஒரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் வகை விரித்து காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம எவனை விழுங்கலான்னு அவனுக்கு ஒரு கேப் கிடைச்சா போதும் அதை பர்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்கு. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து இதயத்தில் பதிய வைக்கணும். அதுதான் வசனம் சொல்றது, நாவை விட்டு பிரியாதபடிக்கு, இதயத்தை விட்டு பிரியாதபடிக்கு அந்த வார்த்தையை நீங்கள் வந்து பற்றி கொண்டீங்கன்னா அப்போ இயேசு இந்த மாதிரி ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கும் சோதனை உண்டு, அவருக்கும் சோதனை வந்தது. ஆனால் அவர் வார்த்தையை கொண்டு மேற்கொண்டாரு. நம்ம கூட வார்த்தையை கொண்டு மேற்கொள்ளலாம். இப்போ மேற்கொள்ளும் போது என்ன நடக்கும்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். எந்த சோதனை வந்தாலும் அது மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு கிறிஸ்துவனால அந்த பலன் கிடைக்கும், அந்த வார்த்தையினால் நமக்கு பலன் கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் டெம்ப்ட் முடிஞ்ச உடனே அவர் டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்ணிடுறாரு. அப்போ நம்மளும் ஞானஸ்தானம் ஆவினாலும் மக்கினாலும் ஞானஸ்தானம் பெற்ற உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் லைஃப்க்கு என்டர் ஆகிட்டோம். அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடணும், ப்ரிப்பேர் ஆகிடணும். அந்த வாழ்க்கையில் நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது என்ன சோதனை இருந்தாலும் அதை மேற்கொள்கிறோம். நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் என்னென்னா அதுதான் மினிஸ்ட்ரி. ப்ரைஸ் காட். 4th ஸ்டெப் என்னென்னா ஜீசஸ் ஸ்டார்டட் இஸ் மினிஸ்ட்ரி. அப்போ நமக்கும் தேவன் வந்து மினிஸ்ட்ரி கொடுப்பாரு. அப்போ என்னன்னாக்கா இப்போ நான் ஒரு நாள் தனியாக நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துன்னு போயிருந்தேன். அப்போ அதே மாதிரி தான் எல்லா சோதனையும் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பலமாக பெற்றுக்கொண்டு அதை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வேர்டில் ஆகும்போது ஆண்டவர் ஒருத்தராக டீம் எனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ நம்ம ஒரு டீமாக ஊழியம் செய்கிறோம். அப்படி தான் இயேசுவும் தனியாக இருந்தார், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். தனியாக தான் டெம்ப்டேஷன் ஸ்கிரிப்சர்ஸ் ப்ரேயர் பண்ணி டெம்ப்டேஷனை மேற்கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறார். அதுதான் நமக்கும் நடக்கும். அதனால நம்ம வந்து ஒரு கர்த்தருக்குள்ளே வந்தோன்னா அப்படியே மினிஸ்ட்ரி பெருசாகிடணும் அப்படியெல்லாம் இல்லை. தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை அனுப்பி கொடுப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் என்ன, நம்மளுடைய விஷன் என்னென்னா இயேசுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதே நம்மளுடைய இலக்கா நம்மளுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா மாத்திரம் தேவன் நம்மளுடைய இதயத்தின் டிசையரை பார்க்குறாரு. நம்ம நோக்கம் என்னவா இருக்குது நம்ம இதயத்தில், அந்த இதயத்தின் நோக்கம் டிசையரை பார்த்து நமக்கு ஏற்ற வேலைக்கு அந்தந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அவர் கொடுத்து நம்மளை உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம வந்து என்டியூர் பேஷன், பொறுமையில் தரிக்க வேண்டும். பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம 4 விஷயம் பார்த்தோம். நமக்கு இயேசு அந்த ஸ்டெப்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணணும், 2வது ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்குள்ளே இருக்கணும், 3வது டெம்ப்டேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த வசனங்களை அதாவது நம்ம இமோஷனாக கோபத்தை வைத்து நம்ம எந்த டெம்ப்டேஷனும் மேற்கொள்ள முடியாது, எந்த வேறு வழியிலையும் நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரமே நம்மளால் எல்லா சோதனையும் மேற்கொள்ள முடியும். அண்ட் 4வது மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அவர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் காட், ஹalleluya. இது மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நடக்கும் 8 o'clock நைட். அண்ட் யாரெல்லாம் டைரெக்டாக ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது, கூகுள் மீட் இது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோஸ் பார்க்க அதனால லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற வீடியோங்களும் நிறைய லா அண்ட் கிரேஸ், ஃபெய்த் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கான சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் காட். ப்ரேயர் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்னும் மேலும் மேலும் நாங்கள் அதிகமாக உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு எல்லா விதமான சோதனைகளை உங்களுடைய வார்த்தைகள் மேற்கொள்ள எங்களுக்கு பலத்தை கொடுக்குற கிருபைக்காக நன்றி. காலில் இருக்கிறவங்களும் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.